வெறும் காகிதமாயிருந்த எனக்குள் கவிதையாய் வந்து உயிரளித்தாய். காதல் சொல்ல இமெயில், எஸ்எம்எஸ், ஃபேஸ்புக் எல்லாம் இருந்தாலும் உயிரும் உணர்வும் கலந்த என் காதலை டிஜிட்டலாக எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை. உனக்கு என்ன பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த லெட்டரை மட்டும் கிழிச்சிடாத. பிகாஸ் திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் அ லெட்டர் டு மீ. என் உயிரை உனக்கு கொண்டு வரும் தூதுவன். ஐ லவ் யூ மது. I love you. ஹலோ. சொல்லு மது. ஹாய் அருண், என்ன பண்ற? நான் சும்மா தான் இருக்கேன். சொல்லு, என்ன விஷயம்? இல்ல, சும்மா தான் கால் பண்ணேன். நீ என்ன பண்ற? எங்க இருக்க? வெளியே கிளம்பிட்டே இருக்கேன். சொல்லு. அப்புறம் நீ தான் சொல்லணும். நான் சொல்லுமா? நீ தானே ஃபோன் பண்ண, நீயே சொல்லு. சாப்பிட்டியா? சாப்பிட்டாச்சு. சொல்லு. எனக்கு இன்னைக்கு உன்னை மீட் பண்ணுமே, ஃப்ரீயா இருக்கியா? ஷூர், மீட் பண்ணலாமே. ஆனா அம்மா கோயிலுக்கு போயிருக்காங்க. அவங்க திரும்பி வந்த பிறகுதான் என்னால வெளில வர முடியும். அரௌண்ட் 7 உனக்கு ஓகேனா? எனக்கு ஓகே. 7 ஓகே தான் எனக்கும். சரி, அந்த காந்தி ரோட்ல புளியார் கோயில் ஒன்று இருக்குல்ல, அங்கே மீட் பண்ணலாம். ஓகேவா? பாய். ஏய், டார்லிங், மாமே உனக்கா சூப்பராக கவிதை ஒன்று கொண்டு வந்திருக்கேன், கேட்குறியா? 1 மினிட். பனித்துளி பாரம் கூட தாங்க முடியாத மலர் போன்றவன் உன் உணர்வுகளை சுமக்க துணிந்து விட்டேன். இதுக்கு மேலே நான் படிச்சேன்னா சரிப்பட்டு வராது. இந்த லெட்டரை நீயே படிச்சு பாரு, அப்போதான் மாமே மனசு என்னன்னு உனக்கு புரியும். ஏய், நீட்டிக்கிட்டே இருக்கேன்ல. எப்ப பார்த்தாலும் ரூமுக்குள்ளேயே அடைஞ்சுக்கட. இந்த பூவை வச்சுக்க, உட்காந்தே இருக்காத. சரி சரி, போமா. டியர் அருண், இன்னும் எத்தனை நாள் நமக்குள்ள இந்த கண்ணாமூச்சி விளையாட்டு? நீ சொல்வேன்னு நானும், நான் சொல்வேன்னு நீயும். இன்னும் எவ்வளவு நாள் இந்த டிலே? எனக்கு தெரியும் நீ என்னதான் லவ் பண்றேன்னு. ஆனா அதை சொல்ல உனக்கு என்ன எவ்வளவு தயக்கம்டா? நீ எப்போனாலும் சொல்லிக்கோ, என்னால இதுக்கு மேல சொல்லாம இருக்க முடியாது. I love you, Arun. I love you more than anything in this world. Yours, Madhu. மது, கொஞ்சம் சீக்கிரம் வாமா. தோ வரேம்மா. இவங்களுக்கு வேற வேலையே இல்லை, 5 நிமிஷம் சும்மா விட மாட்டாங்க.
ஐ லவ் யூ மது. ஐ லவ் யூ. ஜஸ்ட் ஒரு ஐ லவ் யூ, அதுவும் பிடிச்ச பொண்ணுக்கிட்ட. இது கூட உன்னால சொல்ல முடியல. இதுதான் லவ்வா? இன்னைக்கு உன்கிட்ட சொல்லிடலான்னு சொல்லி ஒரு லெட்டர் எழுதினேன். ஆனா அதுக்கு முன்னாடியே உன் லெட்டர் என் கைக்கு வந்துடுச்சு. தொலைச்சும் என்கிட்ட வந்திருக்குன்னா இட்ஸ் டெஸ்டினி தான்ல? இருக்கலாம். மழை வர மாதிரி இருக்குல்ல? கிளம்பலாமா? ஹே, லெட்டரை விட்டுட்டேன். ஏய், அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் அது எதுக்கு? நீ தானே லெட்டர் கிழிச்சிடாத, இதையும் துடிக்குது அப்படி இப்படி எழுதிந்த. என்னாச்சு? விடு, அதான் கசங்கி போயிடுச்சுல்ல. வெறும் காகிதமாய் இருந்த எனக்குள் கவிதையாய் வந்து உயிரளித்தாய். உனக்கு என்ன பிடிக்கலன்னா கூட பரவாயில்ல, இந்த லெட்டரை மட்டும் கிழிச்சிடாத. திஸ் இஸ் நாட் ஜஸ்ட் a letter to me. என் உயிரை உனக்கு கொண்டு வரும் தூதுவல்.